குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மோஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/1/2026 புதன்கிழமை, மார்கழி மாதம் 30ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:34க்கு. காரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 7:43 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:20 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று இரவு 9:59 வரை கண்டம், பின்பு விருத்தி. காரணம் இன்று காலை 6:39 வரை பவம், பின்பு இரவு 7:43 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:20 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:20 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி அதிகாலை 2:20 வரை மீன ராசி. அதன் பிறகு 2:21 முதல் மேஷராசி அன்பர்களுக்கு, அதிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது? போகி பண்டிகை நாள் பற்றிய முழுமையான குறிப்பு உங்களுக்கு இன்ட்ரோவிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை கேட்டு என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை தெரிந்து செய்தால் நல்லது. நம்முடைய சேனலை தொடர்ந்து பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய ராசி பலன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட விஷயங்களுக்கு தேவையான பணம், வருமானம் உங்களுக்கு கிடைக்க எளிமையான பரிகாரம் சொல்லப்பட்டு வருகிறது. ஆக பிறருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் செய்தால் அவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் மூலமாக. இது ஒரு மகா புண்ணியம். இந்த நாள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது தெரியுங்களா? ஸ்ரீமன் நாராயணரை தாங்க வழிபடணும். பெருமாள் வழிபாடு இந்த புதன்கிழமை தினத்தில் செய்யறதுனால சுபிக்ஷம், சௌபாகியம், மகாலட்சுமி கடாட்சம், பொன்மழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி உங்க வீட்டில் செல்வ மழை பொழியுமாங்க. ஆக பெருமாளுடைய வழிபாடோடு அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாட்டையும் சேர்ந்து பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமோகமான வெற்றி வேற எதுலையும் கிடைக்காதுங்க. அனுகூலம் ஏற்படும். விரதாதி விசேஷங்கள்னு பார்க்கும் பொழுது ஏகாதசி திதியும் வந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசிங்கிறதுனாலையும் புதன்கிழமை சேர்ந்து வரதுனாலையும் உங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு நீங்க பிரயோகம் செய்யலாம். இல்ல ஸ்ரீமன் நாராயணருடைய காயத்ரி மந்திரமான நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத், ஸ்ரீ மகாலட்சுமிக்கான காயத்ரி மந்திரம்.
ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபட்டால் இரட்டிப்பான பலன், க்ஷேமங்கள், லாபங்கள் வந்து சேரும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது, என்னென்ன விஷயங்கள் செய்தால் சிறப்பு? புத்தம் புது ஆடைகள், ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நல்ல நாள், அணிவதற்கும் ஏற்ற நாளுங்க. கல்வி கற்க உகந்த நாள், விதை விதைக்க ஏற்ற நாள், வீடு மனை சம்பந்தமான பணிகளை தொடர்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:10 முதல் 1:54 வரை மேஷ லக்னம், மதியம் 1:55 முதல் மாலை 3:56 வரை ரிஷப லக்னம், 3:57 முதல் 6:08 வரை மிதுன லக்னம், மாலை 6:09 முதல் 8:16 வரை கடக லக்னம், 8:17 முதல் 10:18 வரை சிம்ம லக்னம், இரவு 10:19 முதல் 12:18 வரை கன்னி லக்னம், 12:19 முதல் 2:24 வரை துலாம் லக்னம், 2:25 முதல் காலை 4:35 வரை விருச்சக லக்னம், காலை 4:36 முதல் 6:46 வரை தனுசு லக்னம், 6:47 முதல் காலை 8:41 வரை மகர லக்னம், 8:42 முதல் 10:24 வரை கும்ப லக்னம், காலை 10:25 முதல் 12:05 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுடைய ஓரைகள் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்பதை அறிந்து செய்வது நல்லது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஸ்ரீ புதன் பகவான் தொழிலுக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதியானவர். அவருடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொன்னாலே போதுமானது, அநேக பலன் கிடைக்கும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்து அருள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்று ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த தமிழ் மந்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ, உங்கள் ஜாதகத்தில் புதன் நீச்சனாகவோ தோஷமுள்ளவனாகவோ புதன் பகவானுடைய தசா புத்திகளால் தோஷங்கள் ஏற்பட்டாலும் அந்த தோஷங்கள் விலகுவதோடு நீங்கள் எண்ணிய கோரிய பொருள்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நலமேவும் புதகவசம் படிப்பவர் கேட்பவர் கேட்க நயந்து செய்வோர் வலமேவும் துன்பு ஒழிய நோய் ஒழிய பல்லாண்டு வாழ்க்கை எய்தி நிலமேவும் புத்திரரும் பௌத்திரரும் மிக பெருக நினைந்தவெல்லாம் அலமேவும் படிப்பெறுவர் புண்ணியமும் மெய்கதியும் அடைவார் அம்மா என்று ஸ்லோகங்கள் மந்திரங்கள் உள்ளது. இதனையும் நீங்கள் உச்சரித்தால் நலம் பெருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் புதன் பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும். போகின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது இந்த வாசகம்தான். மார்கழி மாதம் நிறைவடைக்கூடிய இந்த நாள் போகி பண்டிகை. அடுத்ததாக தை மாதம் பிறக்க போகுது. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் பிறந்ததுமே உங்க வாழ்க்கைக்கு நிச்சயம் நல்ல வழி பிறக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்திருந்த அனைத்து துன்பங்கள் எல்லாவற்றையும் இந்த தை திருநாளில் இருந்து உங்களை விட்டு நீக்கி விடுவான் இறைவன். ஆக இனி பிரச்சனைகள் ஏதும் கிடையாது என்பது அர்த்தமாக்கும். போகின்னு சொன்னாலே வீட்டு வாசல்ல பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு எரித்து கொண்டாடுவது நம்முடைய இயல்பான வழக்கம். அந்த பொருட்கள்ல தயவு செய்து யாருமே சுற்றுச்சூழலை, அதாவது அட்மாஸ்பியரை பாதிக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பொருளோ கவரோ பேப்பரோ வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் டயர் இப்படி எந்த பொருட்களையும் கொண்டு எரிக்கக்கூடாது. பழைய பாய், துடைப்பம், தேவையற்ற துணி இவைத்தான் போட்டு எரிக்கணுமே தவிர வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாய் இதெல்லாம் போட்டு எரிக்கக்கூடாதுங்க. இந்த போகி பண்டிகையை ரொம்ப எளிமையான முறையில நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடுறது, நம்ம பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகணும்னா போகி பண்டிகை அன்னைக்கு குளிக்கும் தண்ணீர்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் வெளியேறணும்னா என்ன தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிக்கணும் அப்படிங்கறது பத்தின முழுமையான ஆன்மீக தகவல் தாங்க இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. போகி பண்டிகை அன்னைக்கு அதிகாலையிலேயே 4:30 மணிக்கு முன்பாகவே போகிய உங்க வீட்டுல கொளுத்தி விடுங்க.
தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வெளியில போட்டு நெருப்பு மூட்டி இறைவனை வழிபாடு செய்வது நல்லது. இந்த போகி கொளுத்தக்கூடிய விஷயத்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யறது தாங்க நல்லது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடாது. ஆண்கள் தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறது. வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாலும் போகி கொளுத்தின பிறகு அவங்கள எழுப்பி இந்த போகி அக்னி எரியும் இல்லையா, அதை ஒரு முறை பார்க்க சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. போகி நெருப்பை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் போய் படுத்து தூங்க கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே குளிச்சிடணும். ஒரு சொட்டு நல்லெண்ணெய் உச்சந்தலையில வச்சு குளிக்கணும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே நல்லெண்ணெய் வச்சு போகி அன்னைக்கு தலைக்கு குளிக்கலாம். பெண்களாக இருந்தா கூடவே கொஞ்சம் மஞ்சள் தேய்த்து குளிக்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும்னு குறிக்கப்படுது. அதுக்கப்புறம் போகி அன்னைக்கு கட்டாயம் வீட்டையெல்லாம் தொடச்சி சுத்தம் செஞ்சு, ஏன்னா அடுத்த நாள் தை திருநாள் பொங்கல் பண்டிகை வருது இல்லையா, அதுக்காக இந்த ஏற்பாடு. ஆகவே வீட்டை சுத்தம் செய்து கழுவி மொழிவி விடுங்க. பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கோங்க. சுவாமி படத்தை எல்லாம் தொடச்சி நல்ல பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்க. அடுத்தபடியா சில பேருக்கு இந்த போகி நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப வழக்கமாவே இருக்கும். சில பேருக்கு மாரியம்மன் வழிபாடு செய்யறது வழக்கமாக இருக்கும். உங்க வீட்டுல என்ன வழக்கம் இருக்கோ அதை நீங்க பின்பற்றினாலே போதுங்க. கூடவே ஒரு பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பு இல்லனா சில்வர் சொம்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான குடிக்கிற தண்ணீர், கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் கோமியம், பசுங்கோமியம் கிடைச்சா சேர்த்துக்கோங்க. இதோட வேப்ப இலை, மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு ஒரு தீர்த்தத்தை தயார் பண்ணுங்க. பூஜை அறையில வச்சு எங்க வீட்டை பிடிச்ச பீடை இன்றோட ஒழியணும்னு என்று குல தெய்வத்தை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பிறகு இந்த தீர்த்தத்தை ஒரு மாயிலை அல்லது வெற்றிலை வைத்து வீடு முழுவதும் தெளிக்கிறது நல்லது. போகி அன்னைக்கு இந்த தீர்த்தத்தை வீட்டுல தெளிச்சாலும் சரி, இல்லைன்னா மாலை நேரத்துல இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஆக மொத்தத்துல போகி அன்று இந்த தீர்த்தத்தை தயார் செஞ்சு வீடு முழுக்க தெளிச்சிடுங்க. மீத இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு செடி கொடிகளுக்கு கீழே ஊத்துறது நல்லது. மேல சொன்ன இந்த எளிமையான விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும்னு நம்பிக்கை இருக்குங்க. இந்த குறிப்பு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற சந்தோஷம் எங்களுக்கு உண்டு. போகி பண்டிகைய சரியான முறையில கொண்டாடுறது குப்பையோ பழைய துணியோ வேஸ்டேஜ் எரிக்கிறது மட்டும் இல்லைங்க. நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய பொறாமை, கோபகுணம், இது மாதிரி எதிர்மறை எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இதெல்லாம் எரிக்கணும். போகி பண்டிகையில தேவையற்ற விஷயங்களை மனசுல இருந்து அகற்றிடணும். அனைவருடனும் இணைந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதே போகி பண்டிகையினுடைய நோக்கங்க. இந்த நாள்ல மேலே சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. என்ன தீர்த்தம் தெளிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த தீர்த்தத்தை தயார் பண்ணி செய்யுங்க. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு இறை பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாம் இந்த வருடம் நன்மையானதாக அமைய வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டுங்க. இன்னொரு முறையும் இருக்கு, இன்னொரு பரிகாரமும் இருக்குங்க. இந்த ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி தான் வருது. அன்றைய தினம் வழிபடுவதற்குண்டான நல்ல நேரம் காலையில 7 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாக்குங்க. இந்த நேரத்துல வீட்டினுடைய பூஜை அறையில ஒரு கலசம் வச்சு அதற்கு தண்ணீர், சிறிதளவு மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம், 1 ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு அந்த கலசத்தின் மேல சிறிதளவு வேப்பலை வச்சு அதன் மீது பூ வச்சு அதற்கு சந்தனம், குங்குமம், திருநீர் வைக்கணும். பிறகு நம்முடைய குலதெய்வம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை மனதார அழைச்சு இந்த கலசத்துல எழுந்தருளி அருள் புரியணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக சாதத்தை வடித்து அதன் மத்தியில சிறிதளவு குழி பறித்து அதற்குள் தயிர் ஊற்ற வேண்டும். பிறகு ஒரு வாழைப்பழத்தை 3ஆக நறுக்கி அந்த 3 வாழைப்பழ துண்டுகளோடு 3 அச்சு வெள்ள துண்டையும் அந்த குழியை சுற்றி வைக்கணும். ஒரு இளநீரை வெட்டி வச்சு துள்ளுமாவு ஆகியவற்றை படைத்து வழிபடணும். வீட்டில இருக்கக்கூடிய தீமைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் ஆகிய அனைத்தும் விலகி நன்மைகள், மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் நிறைய வேணும்னு மனசார ஆத்மார்த்தமாக நம்முடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிறது நல்லதுங்க. வழிபாட்டு நிறைவு செஞ்ச பிறகு அந்த தயிருடன் சாதத்தை பிசைஞ்சு வீட்டுல இருக்க அனைவருமே சாப்பிடணும். துள்ளுமாவை சாப்பிட்டுட்டு
கலசத்துல நிரப்பிய அந்த தண்ணீரை மறுநாள் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு காலையில வீடு முழுக்கவும் தெளிச்சிடலாம். மீதம் இருக்கிற தண்ணீரை கால்படாத இடத்திலேயோ இல்லைன்னா செடிகளுக்கு அடியிலேயோ ஊத்திடலாம். மேலே சொன்ன இந்த முறையில போகி பண்டிகையை கொண்டாடுங்க. வரக்கூடிய தை புத்தாண்டு, தை திருமகள் உங்களுக்கு என்றென்றும் வாழ்க்கையில செல்வத்தை அள்ளி கொடுப்பாங்க. செல்வ மழை பொழியும். கனகதாரா போல கனகமழை பொழிவாளாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. வாழ்க வளமுடன். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் தொடங்கக்கூடிய வேலைகள் எல்லாமே சற்று நிதானமாகத்தான் இருக்குங்க. எவ்வளவு ஹரிபரியா வேலை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால முடியாது. காலையில பொதுவா எப்பவும் சீக்கிரமா எழுந்துக்கிறவங்க நீங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா நேரம் தவறிதான் எழுந்துப்பீங்க. சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா கூட உங்களால் எழுந்திருக்கவே முடியாது. ஏதோ ஒரு விதமான மனச்சூழல்கள் சரியாக இருக்காதுங்க. தேவையில்லாத எண்ணங்கள், கற்பனை ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நடக்காத விஷயத்த கூட நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவீங்க. இமேஜினேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இது உங்களை சில நேரம் அஃபெக்ட் பண்ணலாங்க. சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு காலையில் 2 மணிக்கு மேலே இருக்குது. ஆக உங்களுடைய காலை பொழுதை நல்ல விதமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வாக் பண்ணுறது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. யாரெல்லாம் தினம் தினம் நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நவகிரகங்களால் எந்த விதமான தாக்கங்களும் அதிக அளவில் இருக்காது, சற்று குறைந்து விடும். உங்களுடைய கர்ம வினைகள் குறையணும்னா உழைப்பை அதிகப்படுத்துங்க. நேரம் காலம் பார்க்காம உழைங்க. யாரெல்லாம் அதிகம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்ம வினைகள் குறைஞ்சி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு வாக்குவாதம், வீண் விவாதம் வரலாம். ஒரு சிலருக்கு காம்படிஷன் உண்டாக்கும். யார் ஃபஸ்ட்டு செய்யறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நாள் நீங்கள் கிவ் அண்ட் டேக் பாலிசின்ற மாதிரி தான், விட்டு கொடுத்து வாழணும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் பெற போகிறீங்க. ஆகவே மேஷராசிக்காரர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அங்கே இருக்கக்கூடிய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கையை வைக்கிறது நல்லது. போகி பண்டிகை நாள், இந்த நாள் என்ன பண்ணணும், உங்களுடைய கஷ்டங்கள் மறையறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கை நல்லா அமையறதுக்கு இந்த போகி பண்டிகை நாளில் என்ன பரிகாரம் செய்யணும்னு இன்ட்ரோவில் உங்களுக்காக கொடுத்துருக்கு. அதை முழுமையாக கேளுங்க, கேட்டு அதன்படி செய்யுங்க. எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு பிறக்கிற தை 1 அப்படிங்கிறது உத்தராயண புண்ணிய காலம். மகர ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார், அதனால தான் மகர சங்கராந்தி. ஆக இந்த 14ஆம் தேதி தான் ஸ்ரீ சபரிமலையில் ஜோதி தரிசனம் நடக்கும். ஆகவே மேஷராசி அன்பர்கள் ஸ்ரீ ஐயப்ப பகவானை ஆத்மார்த்தமாக வழிபடலாம். இந்த ஸ்லோகத்தை கூட இந்த நாள் நீங்கள் சொல்லலாம். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்பியம் நமோ நமக என்று இந்த ஐயப்பனுடைய புனிதமான இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிங்கன்னா சந்திர பகவானால் தோஷங்கள் ஏற்படாது. இந்த நாள் ஜோதி தரிசனம்ங்கிறதுனால ஆத்மார்த்தமாக்க மனதார இறைவனை நினைத்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பன்மடங்கு, 1000 மடங்கு உயரும். கோபதாபங்கள் இல்லாமல் உங்களுடைய மன கஷ்டங்கள், கிளேசங்கள் எல்லாம் அற்றுப்போக வழிபாடு பண்ணுங்க. அதுதான் ஒரே வழி. எந்த ஒரு விஷயத்திலும் இந்த நாள் உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு நிறைய கற்பனைகள் இருக்கும், என்னெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பேக்வேர்டாக இருக்கும், அதாவது பின்தங்கிட்டே இருக்கும். நினைப்பீங்க ஆனால் செய்ய முடியாது. அது வியாபாரத்திலையுமே அது இம்ப்ளிமெண்ட் ஆகுங்க. நிறைய விஷயங்களை செய்யணும்னு துடிக்க வரக்கூடிய நபர் நீங்கள். வேகமாக செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த வேலைகள் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. மனநிலையை அமைதிப்படுத்துக்கிறது நல்லது. எப்பொழுதுமே அதற்கு அதிக எண்ண ஓட்டத்தை கொடுக்காதீங்க. தேவையில்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி வளர்க்காதீங்க. பாசிட்டிவ் வைப் ரொம்ப முக்கியம். அரசாங்க வேலைகள் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களை சுற்றி யாரெல்லாம் என்ன பேசுகிறாங்க, உங்களை பற்றி என்ன நினச்சிருக்காங்க, உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட பேசணும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறத புரிதலோடு இருக்கணும். நிறைய டவுட்ஸ் வருங்க. யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த சந்தேக உணர்வுகளை அவாய்ட் பண்ணுங்கள். யாரும் எதற்கும் உங்கள்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்புங்க. பேசுகிறவங்க பேசிட்டு அவங்களே மூவ் ஆகிடுவாங்க. அவங்களால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. பேசினவங்கள பற்றி நினைக்காதீங்க. ஆகவே செய்யக்கூடிய வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அலைச்சல்கள் உங்களுக்கு வரலாம். அதிலும் எதிர்பாராத வகையில் இருக்கும். யாரோ ஒருத்தருக்காக எங்கேயோ போய் ஒரு வேலைகளை கவனிக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து அதற்கேற்ற மாதிரி இருக்கணுங்க. சுப விசேஷ காரியங்களில் கொஞ்சம் செலவாகும், விரயங்கள் ஏற்படலாம்.
பணம், பொன், பொருள், தங்க நகை சம்பந்தமாக அதிக தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல உங்களால் உட்கார முடியாது. ஏதோ ஒரு விஷயம் நடந்தா கூட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தேடிட்டு போயிட்டே இருப்பீங்க. மனசுல அமைதி இருந்தால் தாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதா வரும். நல்ல செய்திகள் கூட கிடைக்கும். குழப்பத்தோட எந்த வேலையும் எந்த முடிவையும் எடுக்காதீங்க. இந்த நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கு. ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அதிலும் பெண்களுக்கு ரொம்ப அசௌகரியங்கள் இருக்கும். மனக்கவலைகள் அதிகம் இருக்கும். யார்கிட்ட எதை போய் பேசுறதுன்னே தெரியாது. ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்துட்டு இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நினைக்கிறது ஒன்று நடக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். யார்கிட்டையும் உங்களால் பேச முடியாது. மற்றவங்களோட கேலி கிண்டலுக்கு தான் நீங்கள் ஆளாக வேண்டியிருக்குங்க. எந்த ஐடியாவை பற்றியோ எந்த புது மெத்தடை பற்றியோ யார்கிட்ட எதையுமே பேசாதீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுடைய மதர் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. கௌரவமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யாரிடத்திலும் உங்களுடைய சுயமரியாதை இழந்து பேசாதீங்க. அது சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய கை ஓங்கி உயர்ந்ததாகவே இருக்கட்டும். பணிவான விஷயங்களுக்கு கண்டிப்பாக பணிந்தே தீர வேண்டும். ஆனால் இந்த நாள் நீங்கள் மௌனம், அமைதியை கடைபிடிப்பதுதான் மிக மிக நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுமை, நிதானமாக இருக்கணுங்க. அவசரப்படாதீங்க. புரிதல் வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதனுடைய ஆழமான தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். பரணி நட்சத்திரக்காரர்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல விரயமாகலாம். யாருக்கு எந்த விஷயத்த பண்றோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியாம யாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணிட்டு பிரச்சனையில மாட்டிக்காதீங்க, லாக் ஆயிடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த சந்திராஷ்டமம் முடிகிற வரையில அமைதி, நிதானம் தாங்க ரொம்பவே நல்லது. தெய்வத்தை வழிபடுங்கிற பிரார்த்தனை செய்யறது நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப லேசியா இருப்பீங்க. ஆக்டிவா இருக்க முடியாது. எல்லா வேலைகளையும் போஸ்ட்பான் பண்ணிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதிகமான கஷ்டங்களோட இருந்துட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு கடவுள் வழிபாடு தாங்க ரொம்ப நல்லது. ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. அவர் தான் உங்களுக்கு துணையாக இருந்து பக்கபலமாக காப்பாற்ற போகிறார். இந்த சந்திராஷ்டமம் நகரம் வரையில புது விஷயங்கள் கையெழுத்து போடுறது, ஒப்பந்தங்கள் செய்கிறது, அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் கூட வைக்காதீங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமைய மேற்கூறிய வழிபாடு முறைகளை செய்யுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும்பொழுது ரிஷபராசி அன்பர்கள் நடக்காத வேலைகளை நடக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ரொம்ப தந்திரமா யோசிப்பீங்க. டைரக்டா மூவ் பண்ணாம இன்டைரக்டா ஏதாவது ஒரு வழியில போய் காரியத்தை சக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவீங்க. ஆனா கண்டிப்பாக சக்சஸ் உங்க பக்கம் தான் இருக்குங்க. தந்திரமாக செயல்படுவீங்க, வெற்றியும் பெறுவீங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உறவுகள் வழியில் உங்களுக்கான ஒரு டெவலப்மெண்ட். மற்றவங்க வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவங்களோட உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணங்களும் ரொம்ப சிறப்பாக திருப்திகரமாக இருக்கும். வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் பண்ணுவீங்க. மேரேஜ் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த பெண் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. நல்ல கௌரவம் இருக்கும். நீங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ பெண்ணிடத்தில் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அம்சமாக அமையுங்க. உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை கிடைக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு பார்க்கும்பொழுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே படிப்பில் ஒரு படி முன்னேற்றம் இருக்கும். நல்ல படிக்கணும். இருக்கக்கூடிய லீவு நாட்களை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். தெரியாததை தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். பேசுறதுல அனுபவங்கள் இருக்கும். பெரிய பெரிய மனிதர்கள் போல உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க. நல்ல ஒரு வின்னர் அப்படிங்கிற மாதிரி பட்டம் உங்களுக்கு கிடைக்கும், பரிசு கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். நிறைய கோப்பைகளை வாங்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்குங்க. ஆக படிப்பிலையுமே கட்டிக்காரித்தனம் இருக்கும், சுட்டித்தனம் இருக்கும். சூழ்நிலைகளை லாவகமாக கையாளக்கூடியவங்க நீங்க. ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பீங்க. எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக, செல்ல பிள்ளைகளாகத்தான் நீங்க இருக்கக்கூடும். வீட்டில் நடக்கிற மங்களகரமான விஷயங்களை ஒவ்வொருத்தையுமே மிக தனித்தனியாக இருந்து அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ பிளான் நிறைய பண்ணுவீங்க. அதை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணணுன்ற ஆசை உங்களிடம் இருக்கும். புது நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகுவாங்க. அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிக்குவீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீண்ட நாளாக நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளாகட்டும், பண பிரச்சனைகளாகட்டும், தொழில் வேலையாட்கள் இருக்கக்கூடிய சங்கடமாகட்டும், கிடைக்க வேண்டிய ஆர்டர்கள், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும்
போட்டிகள் நீங்க போகுது, பொறாமைகள் அகல போகுது. உங்களோட எல்லா வேலைகளும் மிக மிக சிறப்பாக நடக்குங்க. நிரந்தரமான நல் வாய்ப்புகள்லாம் அமைய போகுது. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் கிடைக்கும். உத்தியோகம் வேலைக்கு போகிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கிடைக்கும். நீங்களே மிகப்பெரிய முதலாளி போல செயல்படுவீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மத்தியில் உங்களுடைய கை ஓங்கி உயர்ந்திருக்கும். எல்லாருக்கும் நல்ல ஐடியா கொடுப்பீங்க. ப்ரொடக்ஷன் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலான்ற ஐடியாலஜி கிடைக்கும். இயந்திரம் தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க. குறைபாடுகள் அகலம். மனதில் தைரியம் திடம் உண்டாக்குங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபத்துக்கு மேலே லாபம் கிடைக்கும். வெற்றிக்குரிய அற்புதமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். போகி பண்டிகைங்கிறதுனால வீட்டுக்கு உண்டான பூஜை வழிபாடுகள் எல்லாம் முறையாக பண்ணுங்க. இன்ட்ரோவில் கொடுத்துருக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும். அந்த இன்றைய பஞ்சாங்க பகுதியை முழுமையாக கேட்டு அதுபடி செய்யுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் இன்றைய தினமே மறைஞ்சிடுங்க. எப்படி போகி பண்டிகையை கொண்டாடும் பொழுது அந்த நெருப்பை நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகிற மாதிரி இருக்குங்க. கண் திருஷ்டிகள் நீங்கும். தேவையற்ற கெட்ட நிலைப்பாடுகள் எல்லாமே மாறுங்க. ஆகவே அந்த போகி பண்டிகை கொண்டாட்டத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப மனசார ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறது நல்லது. 9ஆம் இடத்துல புதன் பகவானோட செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால தந்தை வழியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உதவி கிடைக்குங்க. இடம் வீடு மனை நிலம் வாங்கிறதுக்கான யோகமும் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல புத்தியோடு செயல்படுவீங்க. கூர்மை அதிகமாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாகவே நடக்குங்க. அதிக நேரங்கள் டிராவல் பண்ணுறது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். வியாபார வேலைகளில் லாபங்கள் உண்டாக்கும். வெற்றிகள் குறியும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு கூட மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. எந்த வேலைகளை செஞ்சாலும் ரொம்ப மன நிம்மதியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் உண்டாகும். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலம் ஏற்படுத்துவாங்க. லாபம் மேல் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். சுயநலம் என்பது இருக்காது. பொதுநலத்தோடு இருக்கும். வருமானத்தை தொடர்பான எண்ணங்கள் உண்டாக்கும். வியாபாரத்தை நல்ல விதமாக கண்ணும் கருத்துமாக கொண்டு செல்வீர்கள். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. வேலையாட்களிடத்துல ரொம்ப சாந்தம் மன அமைதியோட பேசுறது நல்லது. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க, அவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்க பாக்கியம் உண்டு. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களை ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுதுங்க இன்னைக்கு எறும்பு போல ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. காலையில் எழுந்திருக்கிற நேரமே ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். போகி பண்டிகை அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே எரிச்சு அந்த போகியினுடைய நெருப்பை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் தூங்கக்கூடாது. இந்த போகி பண்டிகையை கொண்டாடுற நேரம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:30 4:30 மணிக்கெல்லாம் நீங்கள் போகி பண்டிகையை கொண்டாடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை வழிபாடுகள்லாம் செய்கிறது நல்லது. அதே மாதிரி என்ன பண்ணணும், எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும். அதற்குண்டான முழு விவரங்கள் விளக்கங்கள் இன்றைய பஞ்சாங்க பக்கத்தில் கொடுத்துருக்கு. அந்த இன்ட்ரோவில் கேளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே முறையாக பண்ணிங்கன்னா பிறக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும். உத்தராயண புண்ணிய காலங்கள் உண்டாகும். வீட்டுக்கு நிறைய ரிலேஷன்ஸ் வருவாங்க. நீங்களும் ரிலேஷன்ஸ்க்கு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லுவீங்க. இதனால் சண்டை போட்டவங்க கூட உங்களுடைய செயல்பாடுகளால் ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. மகிழ்ச்சியாக உங்களோட செயல்படுவாங்க. உறவுகளுடைய வருகை ஆனந்தத்தை தருங்க. ஹெல்த் நல்லாயிருக்கும். வெல்த்தாக இருப்பீங்க. உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு புது விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுடைய போராட்டத்திற்கு நல்ல முயற்சிகளுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க. வீட்டில் குழந்தைங்க கிட்ட நிதானமாக அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களுடைய படிப்பு விஷயத்தை பற்றியோ அவங்கக்கிட்ட இருக்கிற குறைபாடை பற்றி அதிகமாக பேச வேண்டாங்க. இந்த நாள் பண்டிகை நாள் அப்படிங்கிறதுனால இறை பிரார்த்தனை பண்ணுங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ப்ரே பண்ணுங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவங்க கையால் செய்யுங்க. இந்த போகி பண்டிகையை அவங்க கண்ணார பார்க்கணும். சீக்கிரமாக காலையில் எழுப்பி அவங்களோட சந்தோஷமாக போகி பண்டிகை கொண்டாடுங்க. அடுத்த நாள் தொடங்க போகிறது தை 1ஆம் நாள் மகர சங்கராந்தி. ஆனால் இந்த முறை இந்த 14ஆம் தேதி தான் ஸ்ரீ சபரிமலையில் கேரளாவில் மகர ஜோதி தரிசனம். இந்த நாள் போகி பண்டிகை நாள் அன்று. ஆகவே இந்த நாள் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை வழிபடுறது நல்லது. மிதுனராசி அன்பர்கள் ஹரியையும் ஹரனையும் ஒன்றாக வழிபடுவதற்கு உகந்த நாள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான மனஸ்தாபங்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ராசியினுடைய அதிபதியான புதன் பகவான் மிகச்சரியாக
அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்பப்போ சின்ன சின்ன டவுட்ஸ் வரும், குழப்பங்கள் இருக்கும். சிந்தனைகளை தெளிவுபடுத்துறது நல்லது. இந்த பொங்கல் நியூ இயருக்கு புது புது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஹோம் அப்ளையன்சஸ்க்காக உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மனைவியும் கூட தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதனாலே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்களுக்கு தேவையான பொருளை ரொம்ப சர்ப்ரைஸாக கொடுப்பீங்க. உடன் பிறந்தவங்களால் மனஸ்தாபங்கள்லாம் விலக போகுதுங்க. இந்த போகி பண்டிகை பழைய பொருள் எரிக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பழைய கஷ்டத்தையும் பொசுக்க போகுது. உங்களுடைய எல்லா கடனையும் நிவர்த்தி பண்ண போகுது. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க. அதற்கான ஒரு லக்கி டேவா மிதுன ராசிக்காரர்கள் இந்த நாளை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏகாதசி திதி அப்படிங்கிறதுனால பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஃபேமிலி பேர்லேயே அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எப்பயும் பொதுவாக கோயிலுக்கு போனால் இறைவன் பேர்லன்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனையை விட நீங்கள் நல்ல வாழறதுக்கும் இறைவன் தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். இறைவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியவர் அல்ல. ஆக இந்த ஒரு நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இறைவன் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உங்கள் பெயர்லேயே அர்ச்சனை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த நாள் ஏகாதசி திதி. விரதம் இருக்கிறவங்க தாராளமாக இருக்கலாம். இது கிருஷ்ண பக்ஷ சர்வ ஏகாதசி. ஆக உப்பில்லாமல் உணவருந்து விரதங்கள் இருந்தீங்க அப்படின்னா கேட்கும் வரத்தை தரக்கூடியவர் காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணர். அவருடைய அனுகிரக மந்திரம் சொல்லி நீங்கள் வேத பாராயணங்கள் தெரிந்தால் சொல்லலாம். தெரியாதவர்கள் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு 108 தடவை, ரொம்ப முடிஞ்ச 1008 தடவை சொல்லி பாருங்க. உரு ஏற திரு ஏறும். அதாவது எத்தனை முறை சொல்றீங்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில செல்வ சேர்க்கை வந்துகிட்டே இருக்குங்க. கூடுமான வரையில் புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அடுத்தவங்களுடைய வேலைகளை சேர்த்து செய்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு ஹையர் ஆஃபீஸருடைய சப்போர்ட் கிடைக்க போகுதுங்க. மனச்சோர்வு இருக்காது, மனக்கவலை இருக்காது. கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு இப்போ இருக்காதுங்க. ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தாக வெல்த்தாக இருக்க போகிறீங்க. அதிருஷ்டமான திசை கிழக்கு, அதிருஷ்ட எண் 6, அதிருஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிருஷத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்பீடாக பண்ணுவீங்க. டிலே அப்படிங்கிறது இருக்காதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இமேஜினேஷன் பெரிய அளவில் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் சரியாக வரத்துக்கு அமைக்கிறதுக்கு பெரியவங்களுடைய கருத்துக்களை கேட்கறது நல்லதுங்க. அதிகமாக உழைக்கணும். முன்னேறத்துக்கு உண்டான விஷயங்களை செஞ்சாலே போதும். நவ கிரகங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய பெரிய அளவில் இமேஜினேஷன் ஓடிக்கிட்டே இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பெரியவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். தெரிஞ்ச விஷயங்களை மட்டுமே செய்யுங்க. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஹெல்த் வெல்த் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியமாக இருக்க போறீங்க. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் திருப்திகரமான அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருக்குங்க. லக்கி டேவாகவும் இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆசைப்பட்ட விஷயங்கள், அதை செய்யணும், இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க ரொம்ப ஃபேவரபுளாக நடக்க போகுதுங்க. ஆசை பூர்த்தியாக போகுது. கடகராசி அன்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ரொம்ப ஆடம்பரம் வாங்கவே முடியாது. அது அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அந்த காஸ்ட்லி திங்ஸை எப்படியாவது கைக்கு வரா மாதிரியான சுச்சுவேஷனை பண்ணுவீங்க. ஏதாவது லோனோ இஎம்ஐ போட்டோ நடக்காத வேலைகளை நடத்தி காட்டுறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. சிந்தனை போக்கில் மட்டும் கவனமாக இருங்க. உங்களுடைய அதிபதியான சந்திர பகவான் 5ஆம் வீடான நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் நீச்சம் பெறுவது விருச்சக ராசியில தான். வீட்டில் நிறைய செலவாகிட்டு இருக்கு. அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணணும். பிள்ளைகளுடைய தேவைக்காக பணத்தை நிறைய சம்பாதிக்கணுங்கிற மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். செய்கிற வேலையை விட ஏதாவது ஒரு மற்ற வேலையை தொடரலாமா, வேற ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா, கற்றுக்கிட்டு செய்யலாமா, வருமானம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும்தாங்க உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. அதனால் நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் பல சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகுது. கூட வேலை செய்கிறவங்க எனிமையாக இருந்தால் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. எல்லோரிடத்திலுமே உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு சிற்றின்பம் சம்பந்தமான செயல்களில் நாட்டம் இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல சூழ்நிலைகள் உண்டு. ஒற்றுமை என்பது அதிகமாகவே வெளிப்படும். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுப்பீங்க. தைரியம் அதிகரிக்குங்க.
வீட்டில் இருக்கவங்களுடைய வளர்ச்சிக்காகவே முழுமையாக ஈடுபடுவீங்க. அல்லும் பகலும் பாராது அயராது உழைக்கக்கூடியவங்க நீங்க. உங்களை பற்றிய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு உருவாகலாம். நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. துன்பங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது, பெருமாளுடைய வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தானாக மறைஞ்சு போகுங்க. எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஓடிடும். அனுபவங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு. எண்ணத்தை கட்டுப்படுத்துங்க. உங்களுடைய தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுறதை நீங்கள் கட் பண்ணணும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தினா நல்லது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்பு ரொம்ப டல்லாக இருக்குங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்த ப்ராஜெக்ட் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது. இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அடிக்கடி உங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குங்க. டீச்சர்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்னு நினைப்பீங்க. எதுவுமே நடக்காது. டீச்சர்ஸ் கிட்டேயே நீங்கள் ரொம்ப கோபமாக எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. மனதளவில் அமைதியாக இருக்கணும். கோப தாபங்களை தவிர்க்க வேண்டிய நாள். எந்த விதமான விஷயங்களில் ஈடுபட்டாலும் அதனுடைய தன்மைகள் லாப நஷ்டத்தை பார்த்து செய்வது நல்லது. உங்களுக்கு மனசளவில் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. எந்த டிசிஷனையுமே எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கனாலும் அது வேறு மாதிரியாக தான் போகுமே தவிர உண்மையான ஒரு நிலை இருக்காது. உடல்நலம், மனநலம் எல்லாவற்றிலுமே ஆரோக்கியமாக இருக்கணுங்க. தேவையில்லாத விஷயங்களை கொண்டு செல்லாதீங்க. இந்த நாள் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றின எண்ணங்கள் இருக்குங்க. பங்குதாரர்களோட சேர்ந்து செய்யக்கூடிய செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. டெக்னிக்கலான விஷயங்களை கூட சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கிங்க. கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி மற்ற கல்வி துறைகளில் இருக்கிறவங்க, ஸ்கூலில் ப்ரொஃபஸராக லெக்சரராக வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களோட எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகிறதுக்கு வழிபாடு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்லேயும் வெல்த்லேயும் கவனமாக பார்த்துக்கோங்க. வருமானத்துக்குண்டான விஷயங்கள் அதிக ஈடுபாடு இருக்குங்க. வரவு எட்டனா செலவு பத்தனான்ற மாதிரி இருக்கும். ₹1 வந்தால் உங்களுக்கு ₹10 செலவாகுது. இந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இந்த புதன்கிழமை தினத்தில் பண்ணும் பொழுது கடகராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்திரம் மிருத்யோர் மிருதிம் நமாமியகம்னு வழிபாடு பண்ணுங்க. அதிருஷ்ட திசை தெற்கு, அதிருஷ்ட எண் 5, அதிருஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனமாக இருக்கணும். சிந்தனைகளில் தெளிவு இருக்கணும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் சாதகமாக இருக்குங்க. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஒரு புதிய நியூ மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க. படிக்கிறதுல எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் நடக்கலாம். பெரிய பெரிய நபர்களிடத்துல உங்களுடைய கருத்துக்களை கேட்குறதும் அவங்க உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் அமைய போகுது. உங்களுக்கு பிடிச்ச துறைகளில் ட்ராவல் பண்ணுவீங்க. பெரும்பாலும் மீடியா துறைகளில் நிறைய ஆர்வங்கள் இருக்கும். அதே மாதிரி பத்திரிகை துறைகள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளித்திரை சின்னத்திரை சம்பந்தமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய போகுதுங்க. நிறைய டியூ கட்டிட்டு இருக்கீங்க. அது லோன் இன்னும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை. அதிக வருஷங்கள் உங்களுக்கு பணம் செலவாயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக போகுது. தந்தை வழியில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே நிதானத்தோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு எந்த விஷயங்கள்லையும் ஈடுபடாதீங்க. தந்தை வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு பெரிய தொந்தரவை கொடுக்கலாம். ஆக எதை செய்தாலும் பிறரோடு கலந்து ஆலோசித்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ வெல்விஷர்ஸ் கிட்ட சில ஐடியா கேட்கலாம். உங்களை எதிராக நினைக்கிறவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆக எந்த பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. வாசனை திரவியங்கள், சென்ட் சம்பந்தமான பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறவங்க, ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி மேக் பண்ணுறவங்களுக்கும் சரி, உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல செய்திகள் கிடைக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஆர்வங்கள் உண்டாக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாக இருப்பீங்க. ஹெல்த், வெல்த் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. நினச்ச மாதிரி வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்களை கூட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அமையும். பிஸ்னஸில் ஒரு நல்ல கிரேடுக்கு வரத்துக்கு நிறைய முயற்சிகள் தேவை.
அதிகம் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சிம்மராசி அன்பர்கள். நேரம் காலம் பாராது, இரவு பொழுது பாராது உழைத்தால் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொன்னது மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுத்துடுங்க. அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நல்ல உயர்வு கிடைக்கும். வேலைகள் மட்டும் பாருங்க, நல்ல உழைங்க, கண்டிப்பாக அதற்குண்டான பலன் நிச்சயம் வரும். மனசுல திடகாத்திரமான தைரியமும் தன்னம்பிக்கை உருவாக்குங்க. வெளியிடங்கள்ல சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களை பத்தி நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். வேலை வாய்ப்புகள், ஆஃபீஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீரும். உங்களை குறைக்கு சொல்லிட்டு இருந்தவங்க தானாக முன் வந்து பாராட்டக்கூடும். விலகி இருந்தவங்க மீண்டும் வந்து இணையலாம். சமூக சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய பெரிய பிரமுகர்கள், முக்கியஸ்தர்களோட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். செலிபிரிட்டிகளோட சேர்ந்து போட்டோ எடுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சாதகமாக இருக்குங்க. நவ கிரகங்களை வணங்குங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. அவர்களிடத்தில் ஆசி வாங்குறது, தினம்தோறும் நமஸ்காரம் செய்யறது நல்லது. அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்றவங்க கொஞ்சம் நிதானத்தோடு தான் இருக்கணும், மூவ் பண்ணணும். நீங்க அப்ளிகேஷன் கொடுத்திருந்தா கூட அது சீக்கிரமா சாங்ஷன் ஆகி வருங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். பர்மனண்ட் ஜாபு கிடைக்குங்க. பொறுமை தான் மிக மிக அவசியம். இப்போ டெம்பரவரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்மனண்ட்டாக உங்களுக்கு வரத்துக்கும் சம்பள உயர்வு, நல்ல ஒரு ஊதிய உயர்வோட வேலையிலையும் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது வரையில் நிதானமாக இருக்கணும். உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் நாள். ருண ரோக சத்ரு பாவகத்தில் குடும்ப பாவாதிபதி இருக்கிறதுனாலையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல திறமையா செஞ்சு லேண்டு சம்பந்தமான விஷயங்களில் வேலை செஞ்சீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்திற்குண்டான விஷயங்களுக்கு கிடைக்குங்க. சூரிய பகவானோட சுக்கிர பகவான் இணைஞ்சிருக்கிறதுனால தந்தையின் இடத்துல வீண் வாக்குவாதங்கள், விவாதங்கள் செய்யாதீங்க. யாரிடத்திலும் எந்த விஷயத்தை பற்றியும் பேசாதீங்க. பணம், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் விலகி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருக்கிறது விசேஷம். முயற்சிகள் கைகூடட்டும். சிம்மராசி அன்பர்கள், இந்த போகி பண்டிகை நாள் எப்படி கொண்டாடணும், என்ன வகையான தீர்த்தத்தை பயன்படுத்தணும், குளிக்கிறதுக்கு எந்த தீர்த்தத்தை பயன்படுத்தணும், வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு, சுத்தப்படுத்துறதுக்கு எந்த வகையான பொருட்களை சேர்க்கணுன்ற முழு விவரங்கள் உங்களுக்கு இன்றைய ராசி பலன் பகுதியில் இன்ட்ரோல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல தகவல்கள் எல்லாம் இன்றைய ராசி பலன்களில் தினம்தோறும் கிடைக்க போகுது. அன்றாட நிகழ்வுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லபடியாக அமைய, பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் மீண்டு வர உங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே நல்ல மியூச்சுவல் இருக்கும். இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் மனசில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கூடுதலாக அமையுங்க. வீடு, வண்டி, மனை, வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. சந்திர பகவான் விரையாதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதிலும் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால இறை வழிபாடு பண்ணுங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. ஏகாதசி திதி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரதும், மகாலட்சுமியை வழிபட்டீங்க அப்படின்னா பணம், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடம், நெருக்கடிகள்லாம் குறைஞ்சி வரது நீங்கள் பார்க்கலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலம் ஸ்டடீஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ண போறீங்க. க்ரோத் அதிகமாக இருக்கும், டெவலப்மெண்ட் உண்டாக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே, சீஃப் கிட்டையும் சரி, மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவங்க மூலமாக ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கிடைக்கலாங்க. உங்களுடைய வேலைகளில் அடுத்த நிலைக்கு டெவலப் ஆகிறதுக்கான சோர்சஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கும் வேலை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே ஃபேவரபிளாக அமைய போகுது. அனுகூலம் ஏற்பட போகுது. எல்லாமே நிறைவாக இருக்கும். மன நிறைவு ஏற்படும். விடுபட்ட வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வெளி வட்டாரங்களில் நல்ல ஒரு பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு வெல்த் டேக்காகவும் ஹெல்த் டேவாக இருக்க போகுது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களே, இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது கூட பிறந்தவங்களால சின்ன சின்ன விஷயங்கள்ல அலைச்சல் இருக்குங்க. அதிலும் உங்களுக்கு கீழ் வயசுல இருக்கிறவங்க தம்பிக்கோ தங்கைக்கோ நீங்க செய்யக்கூடிய உதவிகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அவங்களுக்கு நீங்க செய்யலான்னு வாக்கு கொடுப்பீங்க. அந்த வாக்கு உங்களால நிறைவேற்றவே முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்ல தவறி போகலாம். நேரத்துக்கு எதையுமே செய்ய முடியாது. அவங்களுக்காக வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்க, இல்லை அவங்களுடைய காரியத்தை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமற்ற ஒரு ஃபேவரே இருக்காதுங்க. அன்ஃபேவரபிளான விஷயங்களாக தான் இருக்கு.
உங்களுடைய செயல்களில் மட்டும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். காரியத்தை நினைச்சதை சாதிக்க முடியுங்கிற மாதிரி நம்பிக்கையோடு இருப்பீங்க. விளையாட்டு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நல்ல பிளேயராக வரணும், ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ட்ரெயினர்கிட்ட நீங்கள் மனம் விட்டு கேட்பீங்க. ஒரு சில விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. ஆகவே உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடச்சி நீங்கள் வெளி இடங்களுக்கு ஃபாரினுக்கு போகிறதுக்கோ இல்லைன்னா அதர் ஸ்டேட்ஸ்க்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு நினச்ச மாதிரி முடிக்க போகிறீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நினச்ச மாதிரி முடிக்கிறது தாங்க கன்னிராசி. ஆக அவங்களுக்கு இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்ஸ் பொசிஷன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, ஆப்டாக இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகள் நினச்சா மாதிரி சீக்கிரமாக நடக்கும். எது டிலேலாம் ஆகிட்டு இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர போகிறீங்க. கோவிலுக்கு போகிறது, வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி ரொம்ப குறிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டம் ஏகாதசி திதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, புதன்கிழமை உங்களுடைய ராசி அதிபதி, அவரோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு ஆப்டான டேவாக இருக்கும். அதோட போகி பண்டிகையும் கூட. பெருமாளுடைய வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி அனுகிரகமும் சேர்ந்தே கிடைக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே திருத்துழாய்னு சொல்லக்கூடிய துளசியை நீங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி தாயாருக்கு நெல்லிக்கனி சமர்ப்பிக்கிறதும், அங்கே கற்கண்டு நைவேத்தியம் பண்ணுறது, தாமரை பூவில் அர்ச்சனை பண்ணலாம், குங்கும அர்ச்சனை செய்யலாம், வில்வ அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷங்க. இந்த ஏகாதசி நாளில் விரதங்களை அனுஷ்டிச்சு உப்பில்லாமல் உணவருந்தி உபவாசம் இருக்கிறவங்களுக்கு, அதிலும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, இந்த தேய்பிறை ஏகாதசியில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுடைய பாவத்தை போக்கும், 7 ஜென்ம வினைகளை நீக்கம், கர்ம வினைகள் குறையுங்க. காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க தெய்வ காரியங்களில் ஈடுபடுறது நல்லது. உங்களுடைய வயசு என்னவோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தீபங்கள் ஏற்றுங்க. அயனங்கள்ல 2, உத்தராயணம் தட்சிணாயனம். ஆக இந்த நாள் தட்சிணாயனத்தினுடைய நிறைவு நாள். பொங்கல் பண்டிகை என்பது தை 1 என்பது உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய தொடக்க நாள். ஆக இந்த தட்சிணாயன காலத்துல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த 6 மாத காலம் உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுக்கு நன்றி சொல்றது ரொம்ப நல்லதுங்க. எப்படி நம்ம ஆண்டு நிறைவடையும் போது நன்றி சொல்றோமோ, அயனங்கள் மாறி ஒரு புது அயனங்களுக்கு நீங்க நுழையும் பொழுதும் நீங்கள் இந்த அயனத்திற்கு தட்சிணாயனத்திற்கு நன்றி சொல்றது ரொம்பவே விசேஷம். நவீன பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். எதெல்லாம் பிடிக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் செய்வீங்க. காஸ்ட்லியான திங்ஸ் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கையில் பணம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட பணம் நிறையவே நிறைஞ்சி இருக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எல்லார்கிட்டையும் பணிவாக நடந்துக்கிறது நல்லது. வீட்டில் பெரியவங்களுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணணும். உங்களுடைய இஷ்டப்படி சில வேலைகள் செய்தாலும் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்கிறது உங்களுடைய வியாபாரத்தை நல்ல வழிக்கு கொண்டு வரும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வருங்க. பெரிய உத்தியோகத்தில் நீங்கள் சேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆக இந்த நாள் பெற்றோர்களிடத்தில் ஆசை பெறுவது மிக நல்லது. கன்னிராசி அன்பர்களே, ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுடைய டிராவல் சம்பந்தமான விஷயங்கள் சப்போர்ட்டாக இருக்கும். எல்லோருடைய ஆதரவு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். புகழ் சேரும் ரிலேஷன்ஸ்குள்ள உங்களுடைய தலைமைத்துவம் ஓங்கி உயர்ந்து நிற்குங்க. எல்லாருக்கும் மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை சுப்பீரியராக ரொம்ப சுப்ரீம் ஸ்டார் லெவல் போல உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது. இந்த நாள் திருப்திகரமாகவே இருக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. தேவையில்லாத இங்கும் அங்கும் போக வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒரு சில விஷயங்களை சுமக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஒரு புது விஷயத்தை செய்வீங்க, அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்குவீங்க. அதுவும் உங்களுக்கு நல்லது தாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் வெல்த் ரெண்டுமே நல்லா இருக்கும். அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவத்தில் உங்களுடைய ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தைரியமாக இருப்பீங்க. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல அமைப்போடு இருக்குது. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த புதன்கிழமை தினம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி, அதாவது பெருமாள் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. ஆக துலாம் ராசி அன்பர்கள் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் பெருமாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாற்றி மகாலட்சுமிக்கு வில்வ மாலை சமர்ப்பித்து 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால்
இந்த நாள் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தியாக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய வாய்மைக்கும் உகந்த பரிசு கிடைக்க போகிறது. சிறு தூர பயணங்கள்னால ஒரு சில சேஞ்சஸ் நடக்குங்க. இந்த பலன் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சொல்லப்படுறது. பத்திரம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டு டாக்குமெண்ட் யாருக்காவது பேரில் மாற்றம் செய்கிறீங்க, இல்லைனா யாராவது பார்க்கறதுக்காக கேட்குறாங்க அப்படின்னாலோ, இல்லை அதில் ஏதாவது சில மாற்றங்கள் செய்யணும்னாலோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் இந்த நாள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே படிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுப்பீங்க. உங்களை இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வரணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகம் உண்டு. எல்லாத்துலேயுமே நேர்மையாக நடக்கக்கூடியவங்க நீங்கள், உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைங்கிற மாதிரி தான். துலாம் ராசிக்காரர்கள் வாக்குஸ்தானத்தில் ரொம்ப பலம் பொருந்தியவங்களாக இருக்கீங்க. இருந்தாலும் இந்த நாள் பார்க்கும் பொழுது சந்திர பகவான் வாக்குஸ்தானம் நீச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற விஷயங்கள் செய்ய முடியாது, சொல்கிற மாதிரி உங்களால் நடக்க முடியாது. நிறைய மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குடும்ப விஷயங்களில் கூட யாருக்குமே அதிகமாக வாக்கு கொடுக்காதீங்க. பேசுகிற விஷயங்களை குறைச்சிக்கிறது நல்லது. சந்திர பகவான் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் நிலைகள் இருக்குங்க. அடமானம் வச்சிருப்பீங்க. அடகு வச்ச பொருட்கள்லாம் என்ன ஆச்சு, அதற்கு வட்டி கட்டி இருந்தால் கூட அந்த பொருள் இருக்குமா இல்லையா, இல்லை வட்டி கட்டலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பயங்கள் உங்கள் மனசில் தானாகவே உருவெடுக்கும். அடமானம் பற்றின எண்ணங்கள் இருக்கும். வீடை நீங்கள் பிளச் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா போட்டுன்னு இருக்கக்கூடிய தங்க நகை அடமானம் வச்சுருப்பீங்க. பேங்க்கில் அடமானம் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாம் எண்ணங்கள் பல நிலைகளில் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. வண்டி வாகன பயணங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப நீங்கள் ஸ்பீடாக வண்டி ஓட்டக்கூடாது. கையில் லைசன்ஸ் இருக்கணும். யார்கிட்டையும் அபராதம் பெனால்ட்டி பண்ணுற மாதிரி உங்களுடைய வாகனங்களை ரைட் பண்ணாதீங்க. அதாவது போகக்கூடிய வழி நல்ல வழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நோ பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணாதீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஹெல்மெட் போடணும். காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போடணும். நீங்கள் எப்பயுமே ப்ரொசீஜராக செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காதுங்க. மனநலம் உடல் நலம் ரெண்டிலுமே கவனம் இருக்கணும். தேவையில்லாத மன கிளேஷங்கள் ஓடிட்டே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றின சிந்தனைகள் அதிகமாயிடும். வருமானம் பற்றின எண்ணங்கள் இருக்கும். வருமானத்துக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதை பெருசாக பயப்படாதீங்க. சந்திர பகவான் நகர்ந்து 3ஆம் வீடான தனுசு ராசிக்கு போன உடனே உங்களுடைய மனநிலைகள் எல்லாமே சரியாயிடுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே ரொம்ப ஒற்றுமை இருக்கணும். மனசு சங்கடப்படும் பொழுது அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு பெருசாக இடப்படாது. அவங்க மேலே கோபப்படுவீங்க. அவங்க கிட்ட தான் உங்களுடைய கோபதாபங்களை காட்டுவீங்க. ஆக இந்த நாள் குடும்ப நபர்கள் கிட்ட அமைதியாக இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுறத அவாய்ட் பண்ணணும். யார்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. வியாபாரம் ஸ்தலங்கள்லையும் சரி, வருமானம் புழங்குற இடம் உங்களுக்கு வியாபாரம், அந்த இடத்துல வரக்கூடிய மக்கள்கிட்ட, கஸ்டமர் கிட்ட கோபத்தோட பேசுறதோ, அவங்களோட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யறதோ கூடாது. ரொம்ப மன அமைதியோடு இருக்கிறது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், நீங்கள் எப்பயும் நல்ல குணம் படைச்சவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நேரங்காலம் மாறும் பொழுது கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவராக இல்லாத சமயத்தில் நீங்களே கோபப்படுவீங்க. எல்லாருக்குமே இது ஆச்சரியமாக இருக்கும். உங்களுடைய விஷயங்கள் பற்றி பணத்துக்காக அதிக நேரம் தேடல்கள் இருப்பீங்க. தேவைக்கு பணம் கிடைக்கணுமேங்கிற வேகம் இருக்கும். இந்த நாள் வேகம் இருக்கக்கூடாது, விவேகம்தான் இருக்கணும். யார்கிட்ட எதை பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிற சூக்ஷமத்தை தெரிஞ்சுட்டு பேசுறது நல்லது. எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி இருக்காதீங்க. குழந்தைகள் கிட்ட அன்பை வெளிப்படுத்துங்க. கோபதாபம் காட்டாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலவீனம்தான், பலம் கிடையாது. ஆக உங்களுடைய கஷ்டத்தை ஸ்ரீமன் நாராயணர் கிட்ட, பெருமாள் கிட்ட சொல்லுங்க. மகாலட்சுமி தாயார் கிட்ட சொல்லுங்க. இறைவனிடத்துல ஒப்புவிக்கலாமே தவிர உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ வீட்டில் இருக்கிறவங்க கிட்டயோ சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. சின்ன பிரச்சனைகள், சில மன கஷ்டங்கள், கிளேஷங்கள்லாம் குறைஞ்சி வரதை நீங்க உணர முடியும். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க உங்களோட வேலை செய்கிறவங்க கிட்ட அனுசரித்து தான் இருக்கணும். வேலையாட்களுடைய குணத்தை தெரிஞ்சுட்டு நடக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு பக்கம் பேச, அவங்க ஒன்று சொல்ல, இப்படின்னு ஏருக்கு மாறாக இருக்குமே தவிர ஒரே கருத்தாக இருக்காது. இந்த கிரகங்கள் சரிவர அமையும் பொழுது, சந்திர பகவான் விருச்சகத்திலிருந்து மாறி தனுசுக்கு வரும் பொழுதோ அல்லது மகரத்துக்கு வரும் பொழுதோ உங்களுடைய நிலைகள் எல்லாமே ஓரளவுக்கு சீராக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லீவில் இருந்தாலும் வெளியே போகக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தணும், வலுப்படுத்தணும். மன சோர்வை ஏற்படுத்தாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. நல்ல தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்க.
இந்த நாள் பெருமாளுடைய வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வீட்டில் விஷ்ணு சகசரநாமம் கேட்கறது, கிருஷ்ணா அஷ்டகத்தை கேட்கறது, ஓம் நமோ பகவதி வாசுதேவாயன்னு இந்த மந்திரத்தை 108 முறை இல்லைன்னா 1008 முறை சாண்டிங் பண்ணுறது அவ்வளவு நல்லதுங்க. உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்து போகும். உங்களுக்கு யார்கிட்டையும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கூட சால்வ் ஆகிடுங்க. இது ரியலாக நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இது ஒரு அனுபவத்தில் கண்ட உண்மை. துலாம் ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு பொறுமை நிதானம் தேவை. சுவாதியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஃபேவராக இருக்கும். பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க. எதிரிகள் தொல்லைகள் இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, உடல் நோய் உபாதைகள் நேராது. எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணுங்க. உங்களுடைய நட்சத்திராதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால பெரியவங்களுடைய வார்த்தைக்கு மறுக்காம அவங்களோட இருந்து இணக்கமாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லதுங்க. வீட்டில் பெற்றோர்களிடத்துல ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு சில ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். யார் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு அவங்களுடைய உள் மனசு என்ன நினைக்கிறாங்க, அதிலும் உங்களை பற்றியும் உங்களுடைய ஃபேமிலி பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை பற்றி அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எல்லாம் பேசும்போது பழகும்பொழுது உங்ககிட்ட ரொம்ப வெளிப்படையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உங்களை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கலாம், இல்லைனா பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம். ரெண்டுமே இருக்கும். அது என்னங்கிறத பெருமளவு எதை நினைக்கிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக 100% தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த நாள் பார்க்கும்பொழுது சுந்தர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. இந்த நாளில் யார்கிட்டையும் வாக்குவாதமோ வீண் சண்டைகளோ ஈடுபடாதீங்க. யார்கிட்ட பேசுகிறீங்க, அவங்க கிட்ட பேசினா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் ரொம்பவே சிந்திக்கணும். அப்படி நீங்கள் யோசிக்காமல் சில வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளை ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பகைமையை கொண்டு வருங்க. இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. எது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும். யார்கிட்டையுமே ஆர்குமெண்ட்ன்ற விஷயங்களை வைக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் சும்மா இருந்தாலும் நீங்களாகவே போய் யார்கிட்டையாவது பேசி வம்பு வழக்கு இழுத்துட்டு வருவீங்க. சந்திர பகவான் உங்களுக்கு உங்கள் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி எந்த விஷயங்களும் பெருசாக இருக்காது. மன அமைதியை ஏற்படுத்துகிற மாதிரி மெடிடேஷன், யோகா, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நல்ல பாடல் கேட்கறது, தெய்வ பணிகளில் ஈடுபடுறது, ஆன்மீகத்தை வளர்த்துக்கிறது, தெய்வம் சம்பந்தமான பாடல்கள் கேட்கறது, இப்படி செஞ்சீங்க அப்படின்னா மனசு அமைதிப்படங்க. அடிக்கடி மனதை நீங்கள் அமைதிப்படுத்துறதுக்கு ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தின்னு சொல்லுங்க. இதை நிறைய ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய மனதில் கையை வச்சு ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு சொல்லுங்க. எல்லாமே பி பாசிட்டிவ், பி திங்க் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பிரயோகப்படுத்துங்க. குட் திங்க் வில் ஹேப்பன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஆக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி இதை பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா மனசு அமைதி அடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு மெமரியாகவே இருக்காது. படிக்கிறது ஒன்றா இருக்கும், புரிஞ்சுக்கிறது வேறு மாதிரி இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரலாம் வீட்டில், பேரண்ட்ஸ் கிட்டையும் சரி. அதிலும் குறிப்பாக உங்களுடைய அம்மா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. இந்த நாள் போகி பண்டிகைன்றதுனால உங்கள் மனசு சரியில்லைன்னா மெடிடேஷன், யோகா பண்ணுங்கள். மனம் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பிறரோட பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். மனசு சரியில்லாத நேரத்தில் மௌனத்தை கடைப்பிடிங்க, மன அமைதியோடு இருங்க. அதுதான் உங்களுக்கு வில் பவரை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எப்படியாவது செய்வீங்க. வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். வியாபாரங்களில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப திங்க் பண்ணி பிளான் பண்ணி செய்கிறது தான் உங்களுடைய செயல்பாடுகள் நல்லது, ராசிக்குமே நல்லதுங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவே பொலைட்டாக ஹம்பிளாக நடக்கணும். ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது. அப்படின்னா குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு இருக்கணுங்க. சில நேரம் பணம் சம்பந்தமான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம். உங்கள் துணைவர்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்துக்கோங்க. எதையுமே வாக்கு கொடுக்காதீங்க. அதிலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க,
பார்ட்னர்ஷிப்போடு இருக்கிறவங்க, அதே மாதிரி மற்றவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டேங்க. எதை நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. அதிகமாக பேசாதீங்க. மௌனத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஆயில், ஸ்பைசி இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. வெளியில் போய் சாப்பிட்றத முற்றிலுமாக தவிர்க்கணும். விருச்சிக ராசி அன்பர்கள், உழைப்பு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சிந்தனைகளில் கட்டுப்பாடு தேவை. ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஓரளவுக்கு ஃபேவராக வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதையுமே புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. யார்கிட்ட எதை செய்யணும், எதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை புரிதல் வரும். அனுஷம் நட்சத்திரக்காரங்க, முக்கியமாக நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அதிலும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் சரி, வேலை செய்யக்கூடிய நபர்கள்கிட்டையும் சரி, ஆர்குமெண்ட்டே இருக்கக்கூடாது. பொறுமை நிதானத்தோடு உங்களுடைய செயல்பாடுகளில் கவனிங்க. கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். நல்லா ஆக்டிவேட் பண்ணுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்லதாக நடக்குங்க. இந்த நாள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களே, இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வெளியூர்களுக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும். பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் காரணமாக சில இடங்களுக்கு செல்ல நினைப்பீர்கள். அது திடீர் பயணங்களாக கூட அமையும். இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற் போல் வண்டி வாகன பயணங்களை சீக்கிரமாக மேற்கொள்ள நினைப்பீங்க. ரகசியமான சில முதலீடுகள் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்கும். யாருக்குமே தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக ஈடுபாடு உண்டாக்கும். அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா மணி ரிலேட்டடாக இருக்கலாம். பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுடைய எதிர்காலத்திற்காக கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்டில் பண்ணலாம். சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு சீட்டு போடுறது, இந்த மாதிரி ஃபண்டு ரிலேட்டடாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறாங்க. ஒரு விதமான இறுக்கங்கள் ஏற்படுங்க. மனசில் பணம் ரீதியாக நெருக்கடிகள் வரலாம். அதிலும் தந்தையின் இடத்துல பேசும்பொழுது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 9ஆம் வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆக சுக்கிர பகவான் லாபாதிபதி. தந்தை கிட்ட பணம் கேட்கறதாகவோ சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் பேசுறதாக இருந்தால் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. உங்களுக்கு சில நேரங்களில் பண நெருக்கடி வரும்பொழுது யார்கிட்ட எதை கேட்க போகிறோம் அப்படின்னு நிலைமை தெரியாமல் இருப்பீங்க. மற்றவங்க கிட்ட பேசினாலும் உங்களுடைய தந்தையினிடத்தில் அவ்வளவு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக இருக்காது. தந்தை வழியில் அவ்வளவு லாபமோ இருக்காது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட சில நேரம் இழுபறிகளாக இருக்கும். சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரலாம். சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் வீடு மறைவில் இருக்கும் பொழுது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. செய்கிற பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப டேலண்ட் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்த முடியாது. பேசக்கூடிய விஷயங்களை தடுமாற்றம் இருக்கும். ஞாபக மறதி உண்டாகும். உங்களுடைய வேலைகள் கூட தாமதமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் சரி, ட்ராவல் டைமிங்கில் தேவையில்லாத எண்ணங்கள் அலைமோதிக்கிட்டே இருக்குங்க. பணம் விரயமாகுதுங்கிற எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய அஷ்டமாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால தீராத வழக்குகள், இது சம்பந்தமான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப செலவுகள் பண்ணாதீங்க. ரொம்ப விலை அதிகமாக கொடுத்து எந்த பொருளையும் வாங்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட வேஸ்ட்டு. அது ஏதாவது உங்களுடைய எண்ணத்தை மாற்றி யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய வைக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லதுங்க. ரொம்ப அதிகமான பணம் கொடுத்து எந்த பொருளையும் வாங்காதீங்க. ஆடம்பரமான செலவுகளை குறைக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். உங்களோட உடன் பிறந்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோட புதன் பகவான் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் நல்ல சிந்தனைகள் இருக்கும். பேச்சுக்களில் தைரியம் இருக்கும். ரொம்ப பாயிண்ட்டாக பேசுவீங்க. வக்கீல் மாதிரி இருக்கும் உங்களுடைய பேச்சு. ரொம்ப கரெக்டாக சட்டத்தை வச்சு பேசக்கூடிய அமைப்பு இருக்குது. தைரியமாக விவாதம் பண்ணுவீங்க, வாதாடுவீங்க. அது ரொம்ப திறமை இருக்கும். புத்திசாலித்தனம் அதிகம் வெளிப்படலாம். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு சில நேரம் ஞாபக மறதி இருந்தால் கூட சில நேரம் நல்லா படிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்குங்க. தம்பதியர்கள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருக்கிறது நல்லது. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப இருக்கணும். யார் சொல்கிறது சரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஈகோ கிளாஷ் ஆகலாம்.
உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். அவர் தான் சில நேரம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி தான். ஆனால் 7ஆம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறார். ஆக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மியூச்சுவலாக இருக்கணும். ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாமல் 2 பேருமே தலை நிமிர்ந்து நான் தான் செய்கிறது சரி, நீங்கள் தான் செய்கிறது சரின்னு இருந்தீங்கன்னா உங்களால் பிள்ளைகளுக்கு சில தொந்தரவுகள் வரலாம், கஷ்டங்கள் வரும். உங்களுடைய சண்டை சச்சரவை பிள்ளைகள் எதிர்க்கையோ உங்களுடைய பேரண்ட் எதிர்க்கையோ பண்ணாதீங்க. மன அமைதியோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற நாள் அல்ல. சில நேரம் பிறரோடு பேசக்கூடிய விஷயங்களில் வீண் விவாத போக்குகள் வரலாங்க. உடன் பிறந்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேசாதீங்க. மன அமைதி நிறைவு என்பது மிக மிக வேண்டும். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். முதலீடுகள் செய்யணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிலும் தந்தை வழியில் பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் இருக்கிறார், உங்களுடைய அதிபதி. பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எதுலேயுமே கெயின் இல்லாமல் நடக்காதீங்க. பூரண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரலாம். சுக்கிர பகவான் சூரிய பகவானோடு இணைஞ்சிருக்கிறதுனால அவ்வளவு பெரிய ப்ராஃபிட்டோ பெனிஃபிட்டோ உங்களுக்கு இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மைண்டு உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க. சில நேரம் பணத்தை நினச்சாலே கோபந்தான் வரும். எதில் செஞ்சாலும் சரிவர இல்லைங்கிற ஒரு போராட்ட குணம் உங்களுக்குள்ளே இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வேறுபாடுகள் அகலுங்க. கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் போகுது. ஒரு மனதை ஒற்றுமைப்படுத்துவீங்க. அமைதிப்படுத்துறதுக்கு ஏற்ற நாள். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மகர ராசி அன்பர்களே, இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த போகி பண்டிகையை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்? உங்கள் வீட்டில் நல்ல பணம் சேரணும், வருமானம் அதிகரிக்கணும், நிறைய கோல்டு வாங்கணும், காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கிறதுக்கு பொருள் சேரது எப்போவுமே நிரந்தரமாக உங்கள் வீட்டில் இருக்கணும். தங்கம் வாங்கி அடகு கடைக்கு போகக்கூடாது. நீங்கள் பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்தால் உங்கள் கையிலேயே இருக்கணும். வீண் விரயங்கள் ஆகக்கூடாது. தேவையில்லாத செலவுகள் ஆகக்கூடாதுன்னா இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த நாள் பண்ணுங்கள். அதற்குண்டான முழு விளக்கத்தை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த நாள் செய்யுங்க. அதை இப்போவே கேட்கும்பொழுது கேட்டு முழுமையாக தெரிஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் பிறக்க போகுது. இந்த தை புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். தை திருமகள் தமிழ் மகள் பிறக்கிறா. ஆக இந்த புதிய ஆண்டு அப்படிங்கிறது அயனங்கள் மாறுது. தட்சிணாயனம் மறைந்து உத்தராயணம் பிறக்க போகுது. 6 மாத காலம், தை முதல் ஆடி மாதம் வரையிலுமே உத்தராயண புண்ணிய காலம்தான். ஆக இந்த தை மாத பிறப்பு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு இந்த 2 பரிகாரத்தை இந்த போகி அன்னைக்கு செஞ்சால் போதும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், க்ரோத் இருக்குங்க. எது படித்தாலும் மெமரி பவர் அதிகமாக இருக்கும், மறக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் குறையும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாகும், மோட்டிவேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. நிறைய நம்மளால் சாதிக்க முடியுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உண்டாகும். காம்படிஷன்லேருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவீங்க. உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணலாம். அப்படிப்பட்ட காம்படிட்டர் அவங்களாகவே விலகி போயிடுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே அனுசரித்து தான் போகணுங்க. 7ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சாதாரணமாக விளையாட்டை பேசுகிற பேச்சு கூட அவங்களுக்கு விபரீதமாக இருக்கும். பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரியே இருக்கும். உங்களால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான சங்கடங்கள் இருக்கும். ஆக ரிலேஷன்ஷிப்குள்ளே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். அவங்களுக்கு பணம் போனஸ் கொடுக்குறதோ இல்லைனா பொங்கல் பண்டிகைக்கு உண்டான படி அவங்களுடைய வீட்டு செலவுக்கோ இல்லைனா பண்டிகைக்காக பணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படுதுன்னா அதை அதிகமாக பேசாதீங்க, குறைச்சிக்கோங்க. கையில் கிடச்சா கொடுங்க, இல்லைனா அமைதியாக இருங்க. யாருக்கு முன்கூட்டி வாக்கு கொடுக்கறது அவ்வளவு ஸ்பெஷலாக இருக்காது. உங்களுடைய துணைவி கிட்டையும் சரி, கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட பார்த்து நிதானமாக நடக்கணும். மனதளவில் குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்பொழுது ஒய்ஃப் நிதானமாக இருக்கணும். ஒய்ஃப் பேசும்போது ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்து போகணும். இதுதாங்க இந்த நாளுக்கான பாலிசி. பிளானட் பொசிஷன் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால மனதளவில் சில சங்கடங்கள் அவ்வப்போது வந்து போகும்.
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற நாளாக இருக்காது. போட்டிகள் இருக்கும், அது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. செய்ய நினைக்கிற வேலைகளை சிறப்பாக நடத்தணும்னு நினைப்பீங்க. பிளான் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். நெருக்கடியாக இருக்கக்கூடிய பணம் சங்கடமான விஷயங்கள்லாம் குறையும். அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். சுகம் பெறுவீங்க, ஆரோக்கியம் இருக்கும். பண ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் குறைய போகுதுங்க. நல்ல விஷயங்களை செய்வீங்க. குட் திங்க் வில் ஹேப்பன். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், நல்லதே செய்யுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே ஏராளம் ஏராளம் தாராளம் தாராளம். ஆக எதை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் பெற போகிறீங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஆக நல்லதையே கொடுங்க, நல்லதையே பெறுவீங்க. ஆரோக்கியமான விஷயமா பேசுங்க, ஆரோக்கியத்தை கிடைக்கும். நல்லவங்களோட நட்பை வச்சுக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கோங்க. ஹெல்த்துக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கைக்கு பணமும் கிடைக்கும், வருமானமும் உயரும், வேலை வாய்ப்பு அந்தஸ்து உயரும், வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எல்லோருமே நல்ல விதமாக இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீங்க. வருமானமும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கை கொடுக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமையுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து இருக்கிறது நல்லது. அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இருக்கணும், ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப வெல்த்தாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்குகளோ இருக்காது. எல்லோருடைய ஆதரவு உங்களுக்கு 100% கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கும்பராசி அன்பர்களே, இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். உங்களுடைய ராசிப்படி கோச்சாரத்தின்படி இந்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு, வாழ்க்கையில நல்ல நிலைக்கு உயரத்துக்கு உண்டான விஷயங்கள்ல இந்த போகி பண்டிகை, இந்த தட்சிணாயன காலத்துல இந்த கடைசி நாள் நிறைவடையக்கூடிய நாள்ல வழிபாடு முறைகளை முறையா செய்யுங்க. அது உங்களுக்கு அநேக பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கும்பராசி அன்பர்கள் மற்றவர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல தீரப்போகுது. வீட்லயும் சரி வெளியிடங்களிலும் சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய சிரமங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. உதவி பண்றதுக்கு 1000 கைகள் இருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு. லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவரோட சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. புதிய வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படலாம். தைரியமா எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளால மாற்றங்கள் பிறக்குங்க. கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஒர்க் எடுத்து பண்றவங்க இழுபறிகள்லாம் குறைய போகுது. நீங்க பயன்படுத்தக்கூடிய வண்டியை சரிப்படுத்துவீங்க, வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க, புதுசா சில விஷயங்களை கொண்டு வருவீங்க. பழைய பொருட்கள் கழிதலும், புதிய பொருட்கள் புகுதலுங்கிற மாதிரி இருக்கும். முக்கியஸ்தர்கள் செலிபிரிட்டியோடைய சந்திப்பு நிகழும். பிசினஸ்ல ஒரு நல்ல குரோத்தப்க்கு கொண்டு வருவீங்க. இந்த நாள் உங்களுடைய எல்லா விஷயமும் ஃபேவரபிளா நடக்க போகுது. ஃப்ரீடமா இருப்பீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் பெரிய அளவுல இருக்காதுங்க, பாதிப்பே இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதை செய்யணுமோ அதை செய்வீங்க, எதை பேசணுமோ அதை பேசுவீங்க. என்னென்ன வேலைகளை ஈடுபடணுமோ அதுல மட்டும்தான் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி, உங்க மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த வேலைகளில் ஈடுபாடு உண்டாக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. நலம் நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. அரசாங்கத்தினுடைய வழிகளில் நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கைகூடி வரும். கைக்கு வரவேண்டிய பணம் இழுபறிகளாக இருந்தாலும் அது அரசாங்கத்தின் முகாந்திரமாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தைரியமாக சின்ன சின்ன முடிவுகள்லாம் எடுப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகுற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்த பகை உணர்வுகள்லாம் மாறுங்க. பழைய பிரச்சனைகள் எதை பத்தியும் பேச மாட்டீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது அப்சல்யூட்லியா பொருந்தக்கூடியதாக இருக்குங்க. பழைய விஷயங்களை பத்தி எதையும் ரிப்பீட் பண்ணாதீங்க. கடந்தது கடந்ததாக இருக்கட்டும், இனி பிறக்க போறது நல்லதாக இருக்கட்டும் என ப்ரே பண்ணுங்க. கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு, மன குழப்பங்கள் நீங்கிறதுக்கு அம்பிகை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அதிலும் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த நாள் புதன்கிழமை ஏகாதசி திதியும் இருக்கிறதுனால மகாலட்சுமியும் வழிபடலாம். ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுறது ரொம்ப நல்லது. இரட்டிப்பான பலன் கிடைக்குங்க. பெருமாள் மூலமாகவும் ஸ்ரீ அம்பாளுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எல்லோருடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப நபர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய விஷயங்களுக்கு கை கொடுப்பாங்க.
உங்களுடைய கை உயர்ந்த நிலையிலேயே இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. எடுத்த வேலைகள் எல்லாம் சிறப்பா திருப்திகரமாக நடக்க போகுது. பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கான சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. வருமானத்தை பத்தின எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல உத்தியோகம் பத்தின எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சதா சர்வமும் உங்களுக்கு வேலை பத்தின எண்ணங்கள் தான் இருக்கும். வேலையில இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் பத்தி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் பாசிட்டிவ் சம்பந்தமான விஷயங்களை கொண்டு போறது நல்லது. வீட்டுல தூப தீப ஆராதனைகள் செய்யறது, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு செய்யறது, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது அனுகூலத்தை கொடுக்குங்க. அதிருஷ்ட திசை மேற்கு, அதிருஷ்ட எண் 7, அதிருஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சிடுங்க. ஒத்துமை இருக்கும். மனசுல இருக்கக்கூடிய கிளேஷங்கள்லாம் விலகிடும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கலாம். தைரியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மறைஞ்சு போக போகுது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கலாம். நலம் நிறைந்த நாளுங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். வாகன பழுதுகளை சரிப்படுத்துவீங்க. வீட்டை பராமரிப்பு பண்ணுவீங்க. முக்கிய விஷயங்களுக்கு முதலீடு செய்யலாமாங்கிற எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேவா இருக்கட்டுங்க. ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். நினைத்த வேலைகள் இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் நடக்குங்க. என்ன காரணம் இனம் புரியாத ஒரு சில குழப்பங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. எண்ணத்தை தெளிவுபடுத்துவது நல்லது. குழப்பமாக இருந்தால் உங்களால் எந்த வேலைகளையும் செயல்படுத்த முடியாமல் கூட போகலாம். ஆக நினைத்த வேலைகளை நடத்துவீர்கள். அது சில காலதாமதத்திற்கு பிறகு நடக்குங்க. உறவுகள் வழியில அனுசரித்து இருக்கணுங்க. யாரிடத்துல எதை பேச போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே தீர்மானிச்சு பேசுங்க. மனசுல பட்டதை அப்படியே வெளிப்படுத்தாதீங்க. உங்களை போல் மற்றவர்கள் இருக்க மாட்டாங்க. கோபப்படக்கூடிய நபர்களிடத்துல ரொம்ப கனிவா அனுசரித்து இருக்கணுங்க. உறவுகளிடத்திலும் சரி விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. நண்பர்களுடைய வட்டாரத்துல உங்களுக்கான கருத்து ஸ்திரமாக இருக்குங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லோருமே கேட்டு நடப்பாங்க. மதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வழிபடுங்க. அது மட்டும் இல்லைங்க, தந்தையின் மூலம் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குங்க. பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி தாங்க. அது மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. வெளியூர்களுக்கு பயணப்படுறவங்க, வேலை விஷயத்துக்காக வெளியூருக்கு போறவங்களுக்கு எல்லாம் ஆதாயமான பலன்கள் கிடைக்குங்க. வியாபாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சலுகைகள்னால லாபம் பெறுவீங்க. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. தம்பதிகளுக்கிடையே புரிதலும், குடும்பத்துல விட்டு கொடுத்து போவீங்க. அனுசரித்து போகக்கூடிய மன அமைப்பு உங்களிடம் இயல்பாகவே இருக்குங்க. விடுபட்ட வேலைகளை எல்லாம் தவறாமல் முடிக்கக்கூடிய அமைப்பிற்கு வீட்டை பராமரிப்பது, வீட்டை அழகுபடுத்துவது, புதிதாக வண்டி வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்களில் நாட்டம் இருக்குங்க. சொகுசு மற்றும் கேளிக்கை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கலாங்க. வரவேண்டிய பணம் காலதாமதம் இல்லாமல் கைக்கு வருங்க. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மற்றும் புதிய பொருட்களை வாங்குவதில் கவனமாக இருப்பீங்க. எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவீர்கள். மீனராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய செயல்கள் திருப்தியை தரலாங்க. பெரிய பெரிய விஷயங்களில் உங்களுடைய எண்ணங்கள் போக்கு இருந்து கொண்டே இருக்கும். குல தெய்வத்தை மறவாமல் வழிபடுங்கள். அனுகூலம் உண்டாக்குங்க. தேக பலம், தெய்வ பலத்தை பெறுவீர்கள். வியாபாரம், தொழில் முன்னேற்றங்கள் பிறக்குங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கூட்டாளிகளுடைய ஆதரவு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகள் உண்டாக்க புதிய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். உலகியல் பற்றிய நடவடிக்கை கண்ணோட்டங்கள் மாறலாங்க. பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். எல்லா விதமான வேலைகளையும் இனிதே நடைபெற இறை வழிபாடு நல்லதுங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க விட்டு கொடுத்து போகணுங்க. பேசக்கூடிய விஷயங்கள்ல நிதானம் வேண்டும். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாங்க. புதிய விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தொழிலில் புரிதல்கள் ஏற்படுங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். விடுபட்ட காரியத்தை செய்து முடிக்க நினைப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது. முழுக்க முழுக்க
ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.